ஹலோ மக்களே, ஜூலை 17 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம ககன் பூமி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பூமி வீட்டுக்கு வராங்க. பூமி பார்த்தா சாமி கிட்ட ரொம்ப அக்கறையா வேண்டிட்டு இருக்கிறாங்க. ககன் மாமா மனசு மாறணும், அவருக்கு சீக்கிரமே நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பூமி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ககனம் இவங்க கிட்ட டிவோர்ஸ்ல சைன் வாங்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. உடனே இதை கேபி பாத்துடுறாரு. கேபி பார்த்துட்டு ககன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ககன் கையை பார்க்கும்போது டிவோர்ஸ் பேப்பர். உடனே ககன் தான் வீட்டுக்குள்ள சரச்சந்திர வீட்டுக்குள்ள வரமாட்டார்ல, அவர் வெளியவே நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே பூமின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. யாரும் எதுவும் கேட்கல, எதுவுமே பண்ணல. உடனே கேபி நம்ம பூமி கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க, ககன் வந்திருக்காமா அப்படின்னு சொன்னோன்னே பூமி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஐயோ கடவுளே, அதுக்குள்ள கண்ணை திறந்துட்டீங்களா, நான் இப்பதான் உங்ககிட்ட வேணும், அதுக்குள்ள மாமா என்னை பார்க்க வந்துட்டாராங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையா கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க கேபி. அம்மா, அவன் இன்னும் உன் கூட சேர்ந்து வாழ வரல, உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க, டிவோர்ஸ் பேப்பர்லயா? ஐயோ நடக்கக்கூடாது மாமா, நான் வீட்லயே இல்லைன்னு சொல்லிருங்க, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிருங்க அப்படிங்க. நீ வீட்டுல இல்லைன்னு சொன்னா அப்போ அவன் வெயிட் பண்ணுவானேம்மா, என்னமா சொல்றது, நான் எங்கேயாச்சும் போயிருக்கேன்னு சொல்லிருங்க, திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிருங்க அப்படிங்க. என்னமா சொல்ற அப்படிங்க. உடனே கேபி கேக்குறாங்க, என்னமா சொல்லிட்டு இருக்க, என்னமா சொல்லி சமாளிக்கிறது, நான் அமெரிக்கா போயிட்டேன்னு சொல்லிருங்க, இன்னும் 4-5 மாசத்துக்கு வரவே மாட்டேன், இந்தியாவுக்கு இன்னும் 4-5 வருஷத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருங்கன்னு சொல்றாங்க. உடனே கேபியும் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வராரு. மீராவும் வராங்க. உடனே நம்ம ககன் வீட்டுக்குள்ள ஏ பூமி பூமி பூமின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே மீரா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட டீசென்சி இல்லையா? ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டோரை லாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா? அதாவது யார் வீட்டுக்கு யார், உனக்கு தான் எங்களை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டுல இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? நம்ம மீரா நம்ம ககனை பத்தி திட்டிட்டு இருக்க, இந்த வாழ்க்கையை விட்டு போகத்தான் நான் மொத்தமா கையெழுத்து வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு அடுத்து நான் இந்த வீட்டுக்கு வரவே போறதில்லை அப்படின்னு சொல்லி பூமி எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னை கேபி நம்ம பூமி சொல்லி கொடுத்த அழகான பொய்ய திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமி வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லு. வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்கும் போது, அவ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கா. வெளியூரா? எங்க போயிருக்கா? அமெரிக்கா போயிருக்கா. அமெரிக்காவா? அவளுக்கு அவ்வளோலாம் தெரியுமா? பிசினஸ பத்தி அவ்வளோலாம் அவள் புரிஞ்சு வச்சிருக்காளா? இப்ப என்ன, எப்படி நேத்து பார்த்தேன் இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டாளா? என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ வருவா திரும்ப அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ககன். அதுக்கு கேபியோ, அதெல்லாம் உடனே இப்பெல்லாம் உடனே வரமாட்டா, அதுக்கெல்லாம் இன்னும் 4-5 மாசம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு கேபி சொல்றாரு. ஓ அப்படியா, 4-5 மாசம் ஆகும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரே கைய ஏதோ பண்ணிட்டு நம்ம ககனே கைய சும்மா ஏதோ அடிபட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா வலிக்குது, வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி இவரே நம்ம ககனே சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு புரியாம நம்ம மீராவும் கேபியும் நம்ம ககனையும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பூமியும் ரூம்குள்ள இருந்து இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ககன் வலியால துடிக்கிற மாதிரி கத்துறாரு. இதை பார்த்தோன்னா பதறி அடிச்சுட்டு வராங்க நம்ம பூமி. ஐயோ மாமா என்னாச்சு, கை காட்டுங்க கை காட்டுங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு எடுத்து, இதுதாண்டி உன்னோட உண்மையான இது, எப்படியோ நீ என்னமோ வெளியூர் போயிருக்கா, அமெரிக்கா போயிருக்கன்னாங்க, என்ன அடுத்த செகண்ட்ல எப்படிப்பா இப்படி உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பூமியை திரும்பி கஷ்டப்படுத்தி பேசுறாரு. உடனே பூமி, ஐயோ மாமா, நீங்க இப்ப என்ன வேணும்னே என்னை வர வைக்கிறதுக்காக நாடகம் பண்ணி என்னை வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீ மட்டும் ஏன், நீ பண்ணாத நாடகத்தை விடியவா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ககனும் நம்ம பூமி ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ ஒழுங்கா இந்தா டிவோர்ஸ் பேப்பர், எனக்கு ஒழுங்கா இதெல்லாம் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி நம்ம ககன் கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம பூமியும் அவ்வளோ சீக்கிரமாலாம் விட்டு கொடுத்துருவாங்களா ககனை? அவ்வளோ சீக்கிரமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பீங்க, அப்ப நீங்களே என்னை தேடி வருவீங்க, அப்ப நீங்களே என்ன பூமின்னு என்கிட்ட வருவீங்க. அது வர நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு டிவோர்ஸும் தர போறதில்ல. உங்களுக்கு இன்னும் உண்மை எதுவும் தெரியாது மாமா, தெரியாம நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, பின்னாடி இதுக்கு நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூமி ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ககனும், அதுதான் உன்னோட உண்மையான சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் நீ எவ்வளவு நாளைக்கு என்ன நடிச்சு ஏமாத்த போற அப்படின்னு சொல்லி இப்ப நீ ஒழுங்கா அந்த இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன்னை மீரா, பூமி எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அவன் தான் கேட்கறான்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பு, நீ தான் இப்ப நிம்மதியா நம்ம வீட்டுல பத்திரமா இருக்கல்ல, அந்த ராட்சசன்ட்டு இருந்து தப்பிச்சிட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம மீரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. உடனே பூமிக்கு கோந்துருது. ஐயோ அத்தை, இது எங்க புருஷன் பொண்டாட்டி கூட நடக்கிற விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மீராவையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க, எதுவும் பேச விடாம.
உடனே இது என்ன இந்த இதில் நான் சைன் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது மாமா. என்னோட புருஷனா அது நீங்கள் மட்டும்தான், உங்களோட பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில். இந்த பேப்பராரெலாம் என்னை பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே நாராக கிழிச்சு நம்ம ககன் மேலேயே தூக்கி போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா, ஒருத்தங்க டிவோர்ஸ் கொடுக்காம இன்னொருத்தங்க மட்டும் டிவோர்ஸ் கொடுத்தா அது வந்து டிவோர்ஸ் கிடைக்காது தானே, அதை ககன் மாமா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேபி கிட்ட சொல்ற மாதிரி நம்ம பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம எதுவா இதுக்கு அடுத்து இந்த டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி எது பேசினாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன், இனிமேல் இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நான் எந்த ஜென்மத்திலயும் நான் இந்த ஜென்மத்துல வந்து டிவோர்ஸ் கொடுக்க போறதே கிடையாதுன்னு பூமி ரொம்பவே தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ககனும் வேற வழி இல்லாம போகையில சேலஞ்ச் பண்ணிட்டு போறாரு பூமிட்ட. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் கிட்ட இருந்து இந்த எப்படி இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனம் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா கோயில்ல வந்து நம்ம சாரதா வந்து நம்ம ககன் பூமி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீட் எழுதி பூர்ணி கல்யாணமும் ஒரு பக்கம் நடக்கணும், பூர்ணி கல்யாணம் நடக்கணும்னா தாராவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டி ஒரு சிகப்பு துணியில அதுக்குள்ள வந்து அவங்களோட அந்த ஒரு மரம் இருக்கும் ஒரு கோயில்ல, அதுல ஒரு சிகப்பு துணியில உள்ள நம்மளோட ஆசைகளை ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்து முடிச்சு போட்டு அந்த இதுல கட்டி விடணும், அந்த மரத்துல கட்டி விட்டா அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கும். அதனால அன்னைக்கு வந்து விசேஷமான நாள். அதனால ஊர் மக்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்து கட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. அதே கோயில்ல பார்த்தா முன்னாடி பார்த்தா மரத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சாரதா இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா நம்ம பிந்துவும் மீராவும் இருப்பாங்க. நம்ம மீரா வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க, இங்க பாருங்க என்னோட புருஷன் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அந்த சாரதா பின்னாடி போகவே கூடாது, எனக்கு அந்த சாரதா பார்த்தாலே பிடிக்கல, அவளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, அந்த சாரதா விட்டு நிரந்தரமா என்னோட கணவர் வந்து வெளியேறணும், அந்த சாரதா இனிமேல் அவர் வாழ்க்கையில வந்து அந்த சாரதாக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சுயநலமா நம்ம மீரா வந்து வேண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து என்னோட புருஷன் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும் ஒரு எவனா இருக்கணும், இந்த ஜென்மத்துல எனக்கு மட்டும்தான் சொந்தமானவனா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. உடனே பிந்துவும், அம்மா இதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியாதுடி, உங்க அப்பா மட்டும் அந்த சாரதாவை பின்னாடியே போயிட்டாருன்னா அடுத்து எனக்கு கணவர் இருக்க மாட்டாரு, உனக்கு உங்க அப்பா இருக்க மாட்டாரு, அப்புறம் என்ன பண்றது, ஐயோ அம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம பிந்து இங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே பார்த்தா கோயிலுக்கு முன்னாடி மரத்துல கட்டுறதுக்காக நம்ம சாரதா வந்து கடவுளே இங்க பாருங்க, பூர்ணிக்கு வந்து அந்த துருவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுல எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல பூர்ணிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், இன்னொரு பக்கம் அந்த ககன் வந்து என்னோட மருமக பூமியோட மட்டும்தான் சேரணும், அவங்க 2 பேரும் வாழ்க்கையில பிரிஞ்சிடக்கூடாது, அவங்க 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு கடவுளே அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த ஜென்மத்துல என் மருமகளா எனக்கு என்னோட பூமி மட்டும்தான், வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது, ககன் மனசை சீக்கிரமே மாத்துங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு சீட்ல இவங்க வந்து சீக்கிரமே பூரணி கல்யாணம் நடக்கணும், அதே நேரத்துல என்னோட மருமகள் வந்து திரும்ப என் வீட்டுக்கு வந்து ககன் பூமியோட சேரணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் சந்தோஷமா வாழணும்னு அவங்க வந்து இந்த சீட்ல இதை எழுதியிருப்பாங்க. உடனே இதை எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தா பிந்து வந்து நம்ம சாரதாவை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அவங்க சும்மா இருக்காம மீரா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க, அம்மா பெரியமா வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் பார்ப்பாங்க, என்ன இங்கேயும் வந்துட்டாளா, இவளுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இவளோட எனக்கு பிரச்சனை தான், இவள்கிட்ட இருந்து தான் வந்து என்னோட புருஷன் என்கிட்டே வந்து சேரணுங்கிறதுக்காக நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தேன், இங்கேயும் வந்து இவ டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, ஐயோ அவ எழுதிட்டு இருக்காளா, சீக்கிரம் பேப்பரை கொடு பெண்ணை கொடு நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி நான் முதல்ல கட்டணும், யாரு வந்து முதல்ல கட்டுறாங்களோ அவங்களோட ஆசையதான் கடவுள் நிறைவேற்றுவாரு, ஒருவேளை அவ அந்த சீட்ல வந்து உங்க அப்பா வந்து அவ கூட வந்து சேரணுங்கிறதுக்காக எழுதியிருப்பாளோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிந்து வந்து ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் பெரியமா பண்ண மாட்டாங்கம்மா, நீங்க எதுக்குமா தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியாது அவ வேற எழுதிட்டு இருக்காளா, சீக்கிரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை பார்த்து இவங்க ஒன்னு கடன்னு இவங்க ஒரு பேப்பர்ல மீரா வந்து கேபி வந்து கிருஷ்ண பிரசாத் வந்து எனக்கு மட்டும் புருஷனா இருக்கணும், அவங்களுக்கு நான் மட்டும்தான் உலகமா இருக்கணும், அந்த சாரதாவை அடியோட வெறுக்கணும் மறக்கணும்னு எழுதி வச்சிருவாங்க. அதை மட்டும் இல்லாம இவங்க எழுதிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம சாரதா எழுதி முடிச்சு போட்டுருவாங்க. முடிச்சு போட்டுட்டு கடவுளே எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சாமி கும்பிட்டு போயிருவாங்க. உடனே நம்ம மீரா வந்து கட்டிட்டு இருப்பாங்க. கட்டும் போதே பார்த்தா அதுக்குள்ள வந்து சாரதா கட்டிட்டால, ஐயோ போச்சு கடவுள் வந்து யார் முதல்ல கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆசையை கொடுப்பாரு, இப்போ அந்த சாரதாவோட ஆசை தான் நடக்க போதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மீரை வந்து பயந்துட்டே கெட்டுவாங்க. அது பார்த்தா இவங்க பதட்டத்துல கெட்டுறதுனால அது முடிச்சு போடுறதுக்குள்ளே கீழே விழுந்துரும். ஆனா அதுக்கடுத்து இன்னொரு வாட்டி கீழே விழுந்தது, ஐயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மீரை வந்து எடுத்து முடிச்சு போட போவாரு. உடனே ஐயர் வருவார் அங்க இருந்து வந்து, அம்மா இது பெரிய அபசகுணமா, ஒரு வாட்டி கீழே விழுந்துருச்சுன்னா உங்களோட ஆசை நிறைவேறாது, அதனால நீங்க அதை திரும்ப அந்த மரத்துல கட்டாதீங்க, நீங்க அதை மறந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஐயோ அப்போ என்னோட ஆசை மட்டும் நடக்காதா, அப்போ அந்த சாரதா கூட தான் உன் அப்பா வாழ்வாரா, அந்த சாரதாவை மறக்க மாட்டாரா, அப்போ உன் அப்பா சாரதாக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாரா, என்னை விட்டு அந்த சாரதா குடும்பத்தோட சேர்ந்துருவாரான்னு இவங்களா ஓவர் திங்க் பண்ணி, நம்ம மீராவா ஓவர் திங்க் பண்ணி பிந்து கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே ஐயோ அம்மா பெரியம்மா எதுக்கு வந்திருக்காங்க, என்ன எழுதுனாங்க எதுவுமே தெரியாது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா, அவங்க என்ன எழுதுனாங்கன்னே தெரியாம நீங்க எதுக்குமா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, என்னோட ஆசை நடக்காதுன்னா அந்த சாரதா முதல்ல அதுல என்ன எழுதுனா நான் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை உங்க அப்பா தான் உங்க அப்பா வந்து திரும்பி அவங்க வாழ்க்கையில சேரணும்னு எழுதினா என்ன பண்றது, நம்ம சாரதா கட்டினதை அவுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கோயில மட்டும் யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான், நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேசாத நீ வான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்ப்பாங்க. எல்லாமே சிகப்பு கலர் துணியில எல்லாருமே நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. அதில் சாரதா எதை கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஐயோ இது கட்டினாலா, இல்ல இது கட்டினாலா, எதை கட்டினாலே தெரியலையே, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, பேசாம எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், கொண்டு போனதுக்கு அப்புறம் எப்படியும் வந்து நம்ம திறந்து படிச்சு பாத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா இதுல ஊர்க்காரங்க நிறைய பேர் கட்டியிருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் எதாவது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை வராது, எந்த வேணாலும் நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் முதல்ல சேலையை காட்டு அப்படின்னு சொல்லி முந்தானையை புடிச்சு வச்சு அதுல எல்லாத்தையும் கொட்டி வச்சிருவாங்க. வரிசைக்கா எல்லாத்தையும் நிறைய பேர் கட்டியிருப்பாங்கல்ல. இந்த மீரா வந்து சாரதா கட்டினது மட்டும் இல்லாம எல்லா சகப்பு கலர் எல்லா துணி எல்லாரும் அவங்க ஆசைகளை எழுதுனது ஃபுல்லா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ககன் வந்துட்டு போன விஷயத்த வந்து நம்ம அபூர்வா கிட்ட மீரா ஆல்ரெடி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபூர்வா வந்து வந்துட்டு இருப்பாங்க, முதல்ல அண்ணி வந்தோன்னே ககன் வந்த விஷயத்த சொல்லணும் அண்ணி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம மீரா. உடனே அபூர்வா வருவாங்க. வந்தோடனே அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த ககன் அப்படின்னா என்ன, அந்த ககன் இந்த வீட்டுல இருக்கானா, வந்தானா அப்படின்னு சொல்லி, என்னாச்சு எதுக்கு அந்த ககன் இவங்க கோப்பட்டு கத்திட்டு இருப்பாங்க. இல்ல அண்ணி ககன் காலையில வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க நம்ம அபூர்வா. எங்க திரும்பியும் அந்த பூமி கூட தான் ஒண்ணு சேர போறானா, ஐயோ என்ன பூமி கூட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ககன் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலான்னு சொல்லி வந்தான், ஆனா பூமி வந்து சைன் பண்ணி கொடுக்கல, அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு ககன் மூஞ்சியிலே போட்டுட்டா, நான் உனக்கு டிவோர்ஸும் தர மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அவளுக்கு என்ன அவ்வளவு திமிர ஆயிடுச்சா, இப்பவே போய் அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க, முதல்ல பூமி எங்க இருக்கா அப்படின்னா மாடியில தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியில பார்த்தா நம்ம பூமியும் கேபியும் ஆல்ரெடி பேசிட்டு இருப்பாங்க. மாமா இங்க பாருங்க, மாமா எவ்வளவு பெரிய ககன் மாமா வந்து எவ்வளவு பெரிய வக்கீல கூட்டிட்டு வந்தாலும் சரி, நீங்க அதை விட 10 படி மேல இருக்கிற ஒரு வக்கீல கூட்டிட்டு வாங்க, எனக்கும் ககன் மாமாக்கும் டிவோர்ஸ் நடக்கவே கூடாது, எனக்கு ககன் மாமாவை நானும் ககன் மாமாவும் தான் சேர்ந்து வாழணும், அதுக்காக எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிறதுல டாப் மோஸ்ட் லாயரை கூட்டிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேபிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அபூர்வா வந்துருவாங்க. வந்தோடனே பூமி அப்படிங்க, என்ன இப்ப எதுக்கு வந்து தேவையில்லாம இங்க கத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம பூமி வந்து நம்ம அபூர்வா பத்தி கேட்க, என்ன உனக்கு அந்த ககன் வந்து டிவோர்ஸ் கேட்டா உன்னால கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுக்கடி கையெழுத்து போட்டு கொடுக்கணும், ஏன் புருஷன் நான் எப்படி என்னோட கல்யாண வாழ்க்கை அதுல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு, நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப என்னோட வாழ்க்கையில தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அபூர்வா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அபூர்வாவும் உடனே இங்க பாரு அதெல்லாம் வந்து எப்போ மலையேறி போயாச்சு, இப்ப நீ இருக்கிறது உன் அப்பா வீட்டுல, இங்க நீ உன் அப்பா கீழே தான் இருக்கிற, உன் அப்பாக்கு அவனை பிடிக்காதுன்னா உனக்கும் அவனை பிடிக்க கூடாது, உன்னை அவன் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்ல, நீயே வீடு இல்லாம நடு ரோட்ல நின்று உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சா நீ என்ன இப்ப அவன் கையெழுத்து கேட்டா உன்னால டிவோர்ஸ்ல சைன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு என்னோட மாமா இப்போ நீ வந்து சரச்சந்திர அப்பா வந்து கையெழுத்து கேட்டா நீ போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு இவங்க திருப்பி பூமி வந்து கேள்வி கேட்கறாங்க. நான் என் மாமா எதுக்கடி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க, நானும் என் மாமா மேல உயிரே வச்சிருக்கேன், என் மாமாவும் என் மேல உயிரே வச்சிருக்காரு, நாங்க எதுக்கடி டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க எமோஷனலா பூமியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டி நீ மட்டும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டா, அப்ப நானும் அதே மாதிரிதான் என் மாமா உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், என் மாமாவும் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா
உயிருக்கு உயிரை காதலிக்கிறவங்க தான் அந்த ககன் அந்த வீட்லயும் நீ இந்த வீட்லயும் இருக்கிறது, இதுதான் உங்களோட உண்மையான காதலா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய், எனக்கு தெரியும், என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த நடிப்பு இதெல்லாம் வந்து நீ அப்பாவோட வச்சுக்கோ, உன் நவரசத்தை நீ அப்பா கிட்ட மட்டும் காட்டு, ஏன் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கும்போது உன்னை கேபி கிட்ட இந்த மாதிரி பூமி உன்னே திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த கேபி இவனுக்கு நீ வந்து இவனை கூட்டி களவாளியா வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பூமியை வந்து தப்பா பேசுவாங்க. ஆமா, இவனுக்கு வந்து எப்படி அந்த ககனை கூட உன்னை சேர்த்து வச்சு இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அந்த ககன் பேர்ல மாத்தணுங்கிறதுக்காக தானே இவன் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேபியை தப்பா பேசுவாங்க. உடனே நம்ம பூமி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இங்க பாரு அபூர்வா, யாரு சொத்துக்காக அலைகிறாங்க, யாருக்கு சொத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தேவையில்லாம என் மாமா மரியாதை இல்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உன் வேலை எதுண்டோ அதை மட்டும் பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன் நவரச நாடகத்தை என் அப்பாவோட வச்சுக்கோ, என் கிட்ட எல்லாம் வச்சா அப்புறம் உன் வயசுக்கு மரியாதை இருக்காது பாத்துக்க அப்படின்னு கெத்தா திட்டி விட்டுருவாங்க. ஒன்னு இந்த அபூர்வாக்கு கோவம் வந்துடும். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒன்னு சரச்சந்திரா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க சரச்சந்திரா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக சரச்சந்திராவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம கோயில் போயிட்டு வந்தாங்கல்ல, நம்ம சாரதா வந்து கோயில் போயிட்டு வந்து டிஃபன் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க நம்ம பூர்ணிக்கும் நம்ம தாராக்கும். தாரா வந்து இங்க ககன் வீட்டுல செட்டில் ஆயிடுவாங்க. இங்கே ககனை எப்படியாவது டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல மூக்கு பிடிக்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தாரா வந்துட்டு, வாவ் ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி, உங்க சமையல் டேஸ்ட் வேற லெவல்ல புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க சாரதாவை. உடனே இவங்களோ, நான் கோயில வேண்டிட்டு வந்திருக்கேன், எப்படியாவது என் மருமக எனக்கு பூமி மட்டும்தான், இவெல்லாம் என் மருமகளாவே இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருப்பாங்க. உடனே ஆண்டி நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல, தாரா வந்து கேட்பாங்க, ஆண்டி நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல என்ன வேண்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம சாரதாவோ, பூர்ணி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி, ஓ அப்போ உங்களுக்கு உங்க பொண்ணோட கல்யாணம் மட்டும்தான் முக்கியமா? நான் உங்களோட மருமக, இந்த வீட்டோட மருமக, நான் ககனோட வைஃப், அப்ப நான் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டலையா? என்ன ஆண்டி நீங்க என்ன இப்படி செல்ஃபிஷா இருக்கீங்க? இப்ப ககனை கல்யாணம் பண்ணிக்க போறது நானு, ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கலையா? எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தாரை வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா ககன் வந்து இப்பதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் அங்க கிழிச்சு போட்ட அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு அந்த கோவத்தை வீட்டுல இருக்கவங்ககிட்ட காட்டிட்டு இருப்பாரு. உடனே அப்பா ககன் வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படிங்கும்போது தாரா வந்து, அதுக்குள்ள வந்துட்டீங்களா ககன், நீங்க போன விஷயம் என்னாச்சு? உங்க பூமிக்கு உங்க எக்ஸ் ஒய்ஃப் பூமி கிட்ட அவ சைன் பண்ணாலா டிவோர்ஸ் பேப்பர்ல அப்படின்னு கேட்கும்போது, அவ சைன்லாம் ஒன்றும் பண்ணல, எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், ரொம்ப திமிரா பேசுறான், அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ககன் வந்து திட்டிட்டு இருப்பாரு பூமிய. உடனே அந்த தாரா வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பூமியை மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப சைன் பண்ண முடியாதுன்னு திமிரா சொல்றாளா? அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதான் நீங்களே உங்க வாழ்க்கையில இருந்து அவளை அனுப்பி விட்டீங்கல்ல, இதுக்கு மேல அவளுக்கு என்ன வேணும்? அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவ்வளவுதான், அவளுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தாரா வந்து நம்ம பூமியை பத்தி இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா போலீஸ் கெட்டப்ல நம்ம பூமி வந்து வருவாங்க. யார் வீட்டுக்கு? ககன் வீட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் வந்ததோ இல்லை மட்டும், இங்க யாரு ககன் அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் என்ன மேம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேப் போட்டிருப்பாங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. அதனால யாருக்குமே பூமின்னு அவ்வளவா தெரியவே தெரியாது. ஃபேஸ் ஃபுல்லா மறைச்சு வச்ச மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. உடனே யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மேன், என் ஷோல்டர்ல 3 ஸ்டார் இருக்கு, என்னோட கேப்ல டிஎஸ்பின்னு இருக்கு, இன்னமும் உனக்கு தெரியல நான் யாருன்னு? நான் தான் போலீஸ் ஆஃபீஸர் மீனா குமாரி அப்படின்னு சொல்லி பூமி வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸர். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்ப? உன்னோட முதல் மனைவி உயிரோட இருக்கும்போதே ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பூமி ஒன்னும் அவ்வளவு நல்லவல்ல, அவளுக்கு என்ன டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏய் நீ யாரு முதல்ல? நான் தாரா, நான் தான் இந்த பூமியில ரொம்ப ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, இந்த வீட்டுல நீ யாரு அப்படிங்கும்போது, நான் தான் ககனை கல்யாணம் பண்ணிக்க போறவா அப்படின்னு சொன்னா பலாருன்னு நம்ம பூமி அரைஞ்சிருவாங்க நம்ம தாராவை. ஏண்டி முதல்ல ஒரு மனைவி, அவளோட மனைவி உயிரோட இருக்கும் போதே அடுத்தவன் புருஷனுக்கு நீ எதுக்கடி ஆசைப்படுற? அவங்களுக்கு இன்னும் ப்ராப்பரா ஒரு டிவோர்ஸ் கூட ஆகல, அவங்க என்ன பிரச்சனைனால நீங்க 2 பேர் பிரிஞ்சிங்க? உங்க மனைவி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்களா ககன் கேட்பாங்க. இல்ல கொடுக்கல. ஓ குடுக்கறதுக்கு முன்னாடியே நீ இந்த வீட்டுக்கு வந்துருவியா அப்படின்னு சொல்லி பலார்னு அரைஞ்சு, இதுக்கு அடுத்து நான் உன்னை இந்த வீட்டுல பார்த்தேன் அவ்வளவுதான், அந்த அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க, நீ யாரே தேவையில்லாம சிவ பூஜையில கரடின்னு நுழைஞ்ச மாதிரி, முதல்ல இந்த வீட்டு விட்டு போடி
அப்படின்னு நம்ம பூமி வந்து இவங்களை விரட்டி விட்டுருவாங்க. நம்ம ககனும் கண்ணை கட்டுவாரு, நீ முதல்ல இந்த வீட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாரா ஓகே ககன் அப்புறம் வரேன் அப்படிங்கும் போது எங்க அப்புறம் வரேன்னு லத்தியை வச்சு திரும்ப அடிச்சிருவாங்க. திருப்பி நீ இந்த வீட்டுக்கு வர்றத பார்த்தேன் அவ்வளவுதான், போடி இங்க இருந்து முதல்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே ககனும் சரிம்மா நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு ககன், உங்க ஒய்ஃபோட ஒழுங்கா சேர்ந்து வர்றதுக்கு வழிய பாருங்க. தேவையில்லாம 2வது கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் எந்த கேஸ்ல செக்ஷன் 225 அப்படி இப்படின்னு இவங்க ஏதோ வளருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு செக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க. நம்ம ககன் வந்து திரும்ப கேட்டு இது பூமி தானே கண்டுபிடிச்சிருவாரு. உடனே கண்டுபிடிச்சிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போற மாதிரி நடிச்சுட்டு வெளியே போவாரு. உடனே பூரணையும் கோவத்துல ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. உடனே நம்ம ஆல்ரெடி இவங்க கண்ணை கட்டியிருப்பாங்க. நம்ம சாரதாக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது கண்ணடிச்சு யாரு இந்த அம்மா இதுக்கு என்னைய பத்தி கண்ணடிக்குது அப்படின்னு நம்ம சாரதா வந்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. அப்போ அத்தை வேற யாரோட நான் தான் அப்படிங்கும் போது பூமி அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. நல்ல ஆக்டிங் தான், நல்லா நடிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருப்பாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே ககனும் ஆஃபீஸ் போறேன்னு போயிடுவாரு. உடனே அத்தை எப்படி, ஐயோ புதுசா இது என்னம்மா டிஎஸ்பின்னு அவதாரம்லாம் வேற லெவல்மா, நீ எப்படி நடிக்கிற, எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன், எல்லாரையும் நம்ப வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கட்டி பிடிச்ச 2 பேர் பேசிட்டு இருக்கேல. வாசல்ல பார்த்தா நம்ம ககன் கையும் கழுவுமா நம்ம பூமி மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்குள்ள அப்படியே கோவமா உள்ள வருவாரு. நம்ம பூமி வந்து சாரதா பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சுட்டு ஐயோ அத்தை உங்க பையன் கிட்ட வராங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஏதோ பண்ணிட போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேற கத்திட்டு இருப்பாங்க. நம்ம பூமி எனக்கும் தான் பயமா இருக்கு, நீ இதுக்கும் பயப்படாதமா, எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சாரதா இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ககன் வந்து உள்ள வருவாரு. வந்தோன்னா நம்ம பூமி பார்த்தா இங்க ஓடட்டா அங்க ஓடட்டான்னு சாரதா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ககன் வந்து சாரதாவை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க. அடைச்சு வச்சுட்டு என்னது நீ போலீஸா அப்படின்னு சொல்லி, ஐயோ மாமா அது வந்து நீங்க அந்த கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு சின்ன சாம்பிள் கட்டலான்னு நினைச்சேன், ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா இங்க போலீஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத சும்மா ஒரு ட்ரையல் காட்டலான்னு வந்தேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை மாமா, இன்னும் விட்டுருங்க மாமா, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க மாமா, நான் பாவம் மாமா அப்படின்னு சொல்லி என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி திக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ககன் விடுவாரா? அதுக்கடுத்து ககனும் பூமியும் தொட்டு பிடிச்சி விளையாடுற மாதிரி ரூம் ஃபுல்லா இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு. நம்ம ககன் அவளை பூமி நான் இன்னைக்கு ஒன்னு விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி இது ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கட்டா, போர்வை பில்லோவை எடுத்து அடிக்கட்டா, ஒண்ணு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ மாமா பாவமாமா, என் மேல அடிபட்டுரு மாமா, விட்டுருங்கன்னு சோஃபால விழுவாங்க. திரும்ப சோஃபால போய் நம்ம ககன் வந்து அங்க அடிக்க போவாரு, அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அடுத்து இப்படி தொட்டு பிடிச்சி விளையாடுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே எங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம சாரதா ரூம்குள்ள இருந்து டே ககன் பூமி பாவண்டா, அவளை விட்டுருடா அவ பாவண்டா அப்படிங்கும்போது ஐயோ மாமா வலிக்குது, வேண்டாம் அடிக்காதீங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ககன் பார்த்தா அடிச்சிருக்கவே மாட்டாரு. உடனே நம்ம சாரதா வந்துட்டு உள்ள இருந்து கத்துவாங்க, டே ககன் அவ பாவண்டா, அவளை போய் ஏன்டா அடிச்சிட்டு இருக்கா, அவ பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்த நேரத்துல மா நான் அவளை அடிக்கவே இல்லைம்மா, அவ பொய் சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ரொம்ப நடிக்கிறடி, இதுலயும் அவன் நடிப்பை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கூடுன்னு பார்த்தா மேல பெட்ரூம்க்கு ஓடிடுவாங்க. இவங்களும் வந்து ககனும் நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அடிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா கடைசியில அப்படியே நம்ம பூமி வந்து சொலண்டு போய் நம்ம பூமியும் ககனும் பெட்ல விழுந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வழக்கம் போல. ஆனா அப்படியே வந்து அவங்க கண்கள் பாக்குற இந்த நேரத்துலதான் நம்ம ககனுக்கு வந்து அந்த பழைய பூரணி கல்யாணம் நின்று போனது ஞாபகம். அடுத்த செகண்டே வந்து பூமி மேல கோவம் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி திரும்பவும் கோவத்தின் உச்சிக்கு போயிடுவாரு நம்ம ககன். போயிட்டு ஏய் உன்னால என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா, எதுக்கு என் வாழ்க்கையில இப்படின்னு துரத்தி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்க, அப்படி என்னதான் உனக்கு பாவம் பண்ணிட்டேன், இப்ப நீங்க இன்னொரு பொண்ணை எப்படி மாமா கல்யாணம் பண்ண முடியும், என்ன என் மேல இவ்வளவு காதல் வச்சுட்டு எப்படி நீங்க இன்னொரு பொண்ணை நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்க பாரு நீ எல்லாம் என்னோட அன்புக்கு தகுதியானவளே கிடையாது, நீ எப்பயாவது என்னைய பத்தி என் அம்மாவை பத்தி இந்த பூர்ணி பத்தி இந்த குடும்பத்தோட நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கியா, இல்ல அப்புறம் என்ன உனக்கு உன்னால என் வாழ்க்கையில இருந்து நீ இருந்தும் என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா இல்ல, இப்போ டிவோர்ஸ் கேட்டா அதையும் கொடுக்க மாட்டேற, உனக்கு என் வாழ்க்கையை விட்டு போறதுல அப்படி என்னதான் பிரச்சனை, இருந்தும் நல்லது பண்ண மாட்டேன், போயாது நீ எப்படினாலும் இங்க பாரு நான் தரவ கல்யாணம் பண்ண போறது உறுதிதான், அது நான் எனக்கு பிடிச்சி பண்ணல, என் தங்கச்சி பூர்ணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் அந்த தாராவை கல்யாணம் பண்ணணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ மாமா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பீங்க, அப்ப நீங்களே பூமி நீங்க கிட்ட தேடி வருவீங்க, அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து இந்த மாதிரி ககன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறதே கிடையாது, ஆமா இப்ப என்ன நீ உன் கண்ணு முன்னாடியே இப்ப நான் தாரா கழுத்துல தாலி கட்டினா நீ என்ன பண்ணுவ,
முதல்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதை பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா? இல்ல ஏதாவது கோயில்ல வச்சு நம்ம கல்யாணம் பண்ண சாட்சி, அதாவது பெரியோர் முன்னிலையில வச்சு நம்ம பண்ணோமா? அப்படியும் இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமா? அது ரிஜிஸ்டர் மேரேஜ்ல போய் கல்யாணம் பண்ணிருக்கோமா? அதுவும் இல்ல நம்ம கல்யாணத்தை பார்த்த சாட்சி, இவங்கெல்லாம் நம்ம கல்யாணத்தை பார்த்தாங்கன்னு சொல்லி யாராவது ஒரு சாட்சியாவது இருக்கா? அப்படியும் இல்ல. இங்க பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்டினங்கிறதுக்கான எந்த சாட்சியும் இல்ல. எப்படி நீ எனக்கு டிவோர்ஸ் தர முடியாதுன்னு நீ சொல்லுவ? முதல்ல இனிமேல் நான் உன்கிட்ட டிவோர்ஸை கேட்க போறது இல்ல, நான் தாரா கழுத்துல தாலியே கட்ட போறேன் அப்படின்னு நம்ம ககன் இவ்வளோ பெரிய முடிவை எடுத்து பூமி கிட்ட, உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, உன்னால என்னை அசைக்கவே முடியாது, இனிமேல் நீ என் மனைவின்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ககன் பூமிக்கு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் கொடுத்துட்றாங்க. பூமியும் இதை நினைச்சு, ஐயோ மாமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க என் மேல நான் தாலி கட்டுறதுக்கு சாட்சி இல்ல, அதெல்லாம் ஓகே, ஆனா நம்மளோட காதலுக்கு சாட்சி இல்லையா? நம்ம காதலை அப்படியே மறந்துடுவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இதுக்கடுத்து என்ன நடக்கும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே பார்த்தா நம்ம சரச்சந்திரா கிட்ட நம்ம அபூர்வா மொத்தத்தையும் வத்தி வச்சிருப்பாங்க. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில அந்த ககன் பூமி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க வந்திருக்கான். ஆனா அந்த பூமியும் அவனை இன்னும் மறக்காம அவன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துல டிவோர்ஸை கிழிச்சு அவன் மூஞ்சிலே இழுத்தி போட்டிருக்கா. நீங்க என்ன நம்பலல்ல மாமா, நீங்க என்ன நம்பலல்ல, நீங்க வேணா மீரா கிட்டே கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லி மீரா கிட்டே நீங்க வேணா நடந்தது எல்லாத்தையும் கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மீராவும் அந்த நேரத்துலதான் கோயில்ல இருந்து அந்த அத்தனை பொட்டனத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்க வயத்துல வேற இருப்பாங்க நம்ம மீரா. ஐயோ, இந்த பொட்டின விஷயம் யாருக்கா தெரியுமோ, இதுல என்னென்ன ஆசை இருக்குன்னு தெரியாதே, இது எப்படியா நான் முதல்ல ரூம்குள்ள இருந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீரா என்ன சொல்லு மீரா, நடந்தது என்னன்னா? ஆமா அண்ணா, ஆமா அண்ணா, ஆமா. அப்புறம் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க தன்னோட நினைவுல இல்ல, எங்க இந்த கோயில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த சாரதா என்ன எழுதியிருப்பாளோ அதையும் நினைச்சிட்டு நம்ம மீரா இதுக்கெல்லாம் இப்ப வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா, அந்த பூமி கிட்ட நீங்களே கூப்பிட்டு கேளுங்க மாமான்னு. நீங்க பாருங்க, இந்த வீட்டுல அவளுக்கு இடம் கொடுத்து உங்க பொண்ணா நீங்க மரியாதை கொடுத்து இந்த வீட்டுல அவளை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கீங்க. ஆனா அவ இந்த வீட்டுக்கே உண்டகத்தை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே துரோகத்தம் பண்றதுக்கு அந்த ககனோட திரும்பி சேர்ந்து வாழணுங்க தப்பா மனசுல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா மாமா. அவளை நீங்க தான் கேள்வி கேட்கணும், நாங்கெல்லாம் கேள்வி கேட்க எங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டா மாமான்னு நம்ம அபூர்வா நல்லா வத்தி வச்சிருவாங்க. நம்ம சரச்சந்திரா கிட்ட, பூமி எங்க இருக்கு அப்படிங்கும் போது சிவா சொல்லுவான், பூமி அக்கா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. ஐயோ மாமா, வெளியே போனா என்ன, எப்படினாலும் எங்க போனாலும் கடைசியா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், நீங்க வந்தோன்னே நீங்க அவகிட்ட கேளுங்கன்னு அழுதுகிட்டே நம்ம அபூர்வா நாடகத்தை போட்டுருவாங்க. சரச்சந்திரா கோவத்தின் உச்சிக்கே போயிடுவாரு. அவனே டிவோர்ஸ் கேட்கறான், உன்னால கொடுக்க முடியாது அடி அப்படின்னு. இங்க மீரா அந்த பொட்டணத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து திறந்து பார்த்து யார் யார் என்னென்ன எழுதியிருக்கான்னு ரூம்குள்ள உட்காந்து படிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல கோயில்ல இருந்து அதை கட்டினவங்க ஐயர் எல்லாரும் சேர்ந்து நம்ம மீரா மேல புகார் கொடுக்க வந்துருவாங்க. என்னம்மா மீரா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படிதான் பண்ணுவியா? எல்லாரும் அவங்களோட ஆசைகளை எழுதி கோயில்ல தொங்க விட்டா நீ கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம இப்படிதான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வருதா? அதெல்லாம் நீயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கா. உடனே கேபி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கும் போது பிந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க, இல்லப்பா இன்னைக்கு சாரதா பெரியம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு ஆசையை கட்டி தொங்க விட்டாங்க, அது எதுன்னு தெரியல, அதுக்காக அது எல்லாத்தையும் படிக்கணுங்கிறதுக்காக அம்மா அங்க இருக்கிற எல்லா பொட்டனையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதை கேட்டுதான் ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி போய் பெட்ரூம்ல போய் எல்லா பொட்டனத்தையும் எடுத்துட்டு கொடுத்துருவாரு. கரெக்டா நம்ம சாரதா எடுத்திருக்க பொட்டணத்தை எடுத்து படிக்கும் போதுதான் இது நடக்கும். அதனால அது அப்படியே கீழே விழுந்துரும். நம்ம மீரா கையில இருந்து அதை ஓபன் பண்றதுக்குள்ள கீழே போட்டுருவாங்க. மத்த எல்லா பொட்டணமும் யார் யாருக்குள்ளதான் அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. சாரதா எழுதின பொட்டணம் அந்த பொட்டணம் போயிடும். அந்த சீட்டு மட்டும் கீழே விழுந்துரும். அந்த சீட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கீழே விழுந்துரும். உடனே ஐயோ அம்மா, இங்க ஒரு சீட்டு கிடக்குமா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கும்போது, அதை படிக்கும்போது பூர்ணி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், ககன் பூமி சீக்கிரமே அவங்க வாழ்வுல ஒண்ணு சேரணும் அப்படின்னு எழுதியிருக்கணும். உன்ன கேப்ப இதை பார்த்துட்டு, இதுதான் சாரதா, நீ என்னமோ இதுதான் சாரதாவோட எண்ணம், உன் எண்ணம் தான் எப்படி இருக்கு நீ பாத்தியான்னு சொல்லி நம்ம கேபி நம்ம மீரா போட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி திட்டணுமோ அந்த மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி இருப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.